காலை நேரம். சூரியன் மெதுவாக உதித்துக் கொண்டிருந்தான். பறவைகள் இனிமையாக கீச்சிட்டுக் கொண்டிருந்தன. அந்த அழகான கிராமத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கும் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் படிப்பில் மட்டும் அல்ல, நல்ல குணத்திலும் அனைவரின் மனதையும் கவர்ந்தவன். ஒருநாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது சாலையோரத்தில் ஒரு வயதான பாட்டி 2 கனமான காய்கறி பைகளை தூக்கிக் கொண்டு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார். பலர் அந்த வழியாகச் சென்றாலும் யாரும் அவரை கவனிக்கவில்லை. அதை பார்த்த அருண் உடனே பாட்டியின் அருகில் சென்று, "பாட்டி, நீங்கள் ரொம்ப சிரமப்படுகிறீர்கள். வாங்க, நான் இந்த பைகளை எடுத்துக்கொண்டு வருகிறேன்" என்றான். பாட்டி சிரித்தபடி, "வேண்டாம்பா, உனக்கும் கஷ்டமாக இருக்கும்" என்றார். ஆனால் அருண், "உங்களுக்கு உதவுவது எனக்கு கஷ்டமல்ல, மகிழ்ச்சி" என்று கூறி 2 பைகளையும் எடுத்துக்கொண்டான். பாட்டியின் வீட்டிற்கு வந்ததும் அவர் தண்ணீர் கொடுத்து அமரச் சொன்னார். "மகனே, இன்று எனக்கு நீ செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன். இந்த உலகத்தில் இன்னும் நல்ல மனம் கொண்ட குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை நீ நிரூபித்துவிட்டாய்" என்று கண்களில் ஆனந்த கண்ணீருடன் ஆசீர்வதித்தார். அருண் புன்னகையுடன், "பாட்டி, உங்களுடைய ஆசீர்வாதம்தான் எனக்கு பெரிய பரிசு" என்று கூறிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டான். அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியர், "நேற்று யாராவது நல்ல செயல் செய்தீர்களா?" என்று கேட்டார். அருண் அமைதியாக நடந்ததைச் சொன்னான். அதை கேட்ட ஆசிரியர் மகிழ்ச்சியடைந்து, "மாணவர்களே, பெரிய சாதனைகள் செய்வதை விட பிறரின் கண்ணீரை துடைக்கும் சிறிய உதவிகளே உண்மையான மனிதநேயம். அருணைப் போல நாம் அனைவரும் தினமும் ஒரு நல்ல செயல் செய்ய வேண்டும்" என்றார். அன்று முதல் அந்த வகுப்பில் இருந்த ஒவ்வொரு மாணவரும் தினமும் குறைந்தது ஒருவருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தனர். சிலர் வயதானவர்களுக்கு சாலை கடக்க உதவினர். சிலர் பசியுடன் இருந்தவர்களுக்கு உணவு கொடுத்தனர். சிலர் மரக்கன்றுகளை நட்டனர். ஒரு சிறிய உதவியால் ஆரம்பித்த நல்ல செயல் ஒரு பள்ளி முழுவதும் பரவி பின்னர் அந்த கிராமத்தின் பழக்கமாகவே மாறியது.